இன்றைய தியானம். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. மத்தேயு 3:17. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனிடத்திலே ஞான ஸ்நானம் பெறுகிறதை இந்த மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம். அவர் ஞான ஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறுகிறார் இயேசு கிறிஸ்து. கரையேறும் பொழுது இதோ வானம் அவருக்கு முன்பாக திறக்கப்பட்டது என்று 16ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். தேவ ஆவி புறாவை போல இயேசு கிறிஸ்து மேல் இறங்கினார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே தேவ ஆவி புறாவை போல இறங்கி அவர் மேல் வருகிறத கண்டார் என்று 16ஆம் வசனம் சொல்லுது. 17ஆம் வசனத்தில் அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, அப்போ அந்த சீனை கொஞ்சம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி பார்ப்போமானா எப்படி பயந்துருப்பாருங்க. யோவான் ஸ்நானனும் பயந்துருப்பார், அங்கே இருக்கிற ஜனங்களும் அந்த சத்தத்தை கேட்டிருந்தாங்கன்னா, அந்த சத்தம் சொல்லுது, இவர் என்னுடைய நேச குமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது என்று பார்க்குறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவ சித்தத்துக்கு உட்பட்டு யோவான் ஸ்நானகன் இடத்துல ஞான ஸ்நானம் பெற்று கரையேறும் பொழுது தேவ ஆவி புறாவை போல இறங்கி அவர் மேலே வந்தது. அடுத்து வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மேல் கர்த்தருடைய ஆவியானவர் வந்து தங்குகிறதை நாம் பார்க்கணும், சுற்றிலும் இருக்கிற மக்கள் பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சாட்சி அங்கே வருது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன்னு. ஞானஸ்நானம் பெற்ற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம மேலே பிதா பிரியமுள்ள தேவனாக இருக்கிறாரா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மகன் என்னுடைய நேசகுமாரன், இவங்களில் நான் பிரியமாக இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? அப்படி நீங்களும் நானும் வாழ்வோமானால் அவருடைய இருதயம் எவ்வளோ சந்தோஷப்படும். நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த யோவானை குறித்து சொல்லிட்டு வர்றாரு. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. அப்போது 37ஆம் வசனத்தில், என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார், நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை. பார்க்கல, என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். அந்த சத்தம் யாருமே கேட்கல அப்படிங்கிறார். ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த வசனத்தை வாசித்து தியானித்து கொண்டிருக்கிற வேளையில் கர்த்தர் நம்மையும் கூட இவரை போல பிதாவுக்கு பிரியமான மகன் அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லத்தக்கதாக நம்ம வாழணும்னு நம்ம ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் கூட 12ஆம் அதிகாரத்தில் 28லேருந்து 30 வரைக்கும் உள்ள வசனத்தை படிச்சிங்கன்னா, இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று என்று சொல்லி அங்கு இயேசு கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள் இடி முழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். வேறு சிலர் தேவதூதன் அவருடனே பேசினான் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தமே உண்டாயிற்று என்று சொல்கிறார். ஏனென்று சொன்னால், சுற்றிலும் இருக்கிற மக்கள் இவரை பிதாவாகிய தேவன் எதற்காக அனுப்பினார், அவரை எதற்காக மகிமைப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறத அறிந்து கொள்ளும்படிக்கு உங்களுக்காகத்தான் இந்த சத்தம் உண்டாயிற்று என்று சொல்லி அங்கே இயேசு கூறுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் இந்த வசனத்தை வாசித்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் இயேசு நம்மோடு கூட இருக்கும் பொழுது உண்மையாகவே நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொன்ன கர்த்தர் நம்மையும் அப்படி இவன் என் நேசகுமாரன் குமாரத்தி,
இவர்களில் நான் பிரியமாயிருக்கிறேன்னு சொல்றத நம்ம காதுகள் கேட்கத்தக்கதாய் வாழணும்னு இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். இன்னொரு இடத்திலேயும் இதே போல இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர்கள் பிரியமாயிருக்க, இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். எங்கன்னா மருவ மலையில. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பாருங்க. அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர்கள் பிரியமாயிருக்கிற, இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிட்டு சீஷர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். நீங்க 1ஆம் வசனத்திலிருந்து படிச்சீங்கன்னா தான் தெரியும். இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? மறுரூப மலைக்கு பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரையும் கூட்டிட்டு போய் உயர்ந்த மலையின் மேலே போயிட்டு மறுரூபமானார். அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்படி இருக்கும் பொழுது அங்கு மோசே, எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள் என்று 3ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி சொல்றார், ஆண்டவரே, நம்ம இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம்னு சொல்றார். பேதுரு அறியாம பேசுறாரு. அவன் பேசுகையில், பேதுரு அப்படி இயேசுகிட்ட பேசுகையில் ஒளியுள்ள ஒரு மேகம் அவங்க மேல நிழலிட்டது என்று பார்க்கிறோம். அந்த மேகம் அவங்க மேல நிழலிட்ட போது ஒரு சத்தம் உண்டாயிற்று. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் பெற்ற உடனே அந்த சத்தம் உண்டாயிற்று. அவர் ஜெபிக்கும்படிக்கு மலையின் மேல் ஏறும் பொழுது அந்த சத்தம் உண்டாயிற்று. ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னைக்கும் ஆண்டவரே, நாங்களும் உமக்கு பிரியமான நேசகுமாரர்களாய் குமாரத்திகளாய் வாழணும்னு எங்களை அர்ப்பணிக்கிறோன்னு சொல்லி ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே, மத்தேயு 3:17 படி ஒவ்வொருவரும் உமக்கு பிரியமான மகளாக மகனாக வாழ எங்களுக்கு கிருபை தாரும் என்று ஜெபிக்கிறோம். ஏசப்பா, நீங்க இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுங்க. ஞானஸ்நானம் பெறாதவர்கள் உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாறணும்னா மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க அர்ப்பணிக்கட்டும். ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவியை உம்மிடத்திலிருந்து ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மை போலவே எல்லா நேரங்களிலும், அந்தி சந்தி மத்தியான நேரங்களில், அதிகாலையிலே இருட்டோட நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவியை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் இந்த நாளிலே எங்கள் யாவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.